டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னின வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் என்ற தலைப்பில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் மொத்தமாக ஒரு 100 முக்கியமான வினாக்கள் இருக்குது. அதை பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருத்தொண்டர் புராணம். ஸோ திருத்தொண்டர் புராணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். இரண்டாவது கேள்வியை பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ராமகாதை. அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை தான் ராமகாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மனநூல் என்று சிறப்பிக்கப்பெறும் நூல் எது? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. நான்காவது பாருங்கள். நெடுந்தொகை என குறிக்கப்பெறுவது? விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் உலக பொதுமறை. ஸோ உலக பொதுமறை என்பது ஆப்ஷன் ஏ திருக்குறள். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா கம்பச்சித்திரம். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி கம்பராமாயணம். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் முத்தமிழ் காப்பியம் எனப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். எட்டாவது பாருங்கள். குழந்தை இலக்கியம் என போற்றப்படுவது பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு. ஆப்ஷன் சி. இந்த இடத்துல ஒரு பொறுத்துகை இருக்குது பாருங்கள். அடைமொழி, அதுக்கப்புறம் அந்த அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் பார்த்துக்கோங்க. உத்திரவேதம் அப்படின்றது எதை அழைப்போம்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை. ஒற்றுமை காப்பியம் என்பது சிலப்பதிகாரம். மனநூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. நான்காவதுக்கு பார்த்தீங்கன்னா ராமவதாரம் என்பது பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். அடுத்த கேள்வி 10வது பாருங்கள். அதே மாதிரி இதுவும் ஒரு பொறுத்துகை தான். தமிழர் வேதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். 4வதாக இருக்குது பார்த்தீங்களா, திருமந்திரம் இதுதான். தெய்வ நூல் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். முதுமொழி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமொழி. சமுதாய காப்பியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்துக்கு இங்கே பாருங்கள் ஒற்றுமை காப்பியம், இந்த இடத்துல 10வதுல பார்த்தீங்கன்னா சமுதாய காப்பியம் அப்படின்னு 2 பேர் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நல்ல என்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் எது? இதுக்கு ஒரு பாடலே இருக்குது பார்த்தீங்கன்னா நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நல்ல குறுந்தொகை. அடுத்த கேள்வியை பாருங்கள். வாயுரை வாழ்த்து எனும் சிறப்புடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இரட்டை காப்பியங்கள் என்று பெயர் பெற்றவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வியை பாருங்கள். குடிமக்கள் காப்பியம் எனப்படும் நூல் எது? இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, குடிமக்கள் காப்பியம், சமுதாய காப்பியம், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வியை பாருங்கள். 10 பருவங்களை குறிக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிள்ளைத்தமிழ். இதுதான் 10 பருவங்களை குறிக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நல் என்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் எது? இதுக்கு முன்னாடி கேள்வியில் பார்த்தோம் இல்லையா, நல் நற்றிணை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வியை பாருங்கள். முப்பால் எனப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்த கேள்வி பாருங்கள். தொகை நூல் என சிறப்பிக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குறுந்தொகை. இதுலேயே தொகைன்னு வருது பார்த்தீங்களா, தொகை நூல். அடுத்த கேள்வி பாருங்கள். குட்டி தொல்காப்பியம் எனப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொன்னூல் விளக்கம். அடுத்த கேள்வி பாருங்கள். இதிகாசம் என போற்றப்படும் நூல் எது? கீழ் கண்டவற்றில் இதிகாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொய்யாமொழி என அழைக்கப்படும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள். அடுத்த கேள்வி பாருங்கள். வாக்குண்டு எனப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி மூதுரை. அடுத்த கேள்வி பாருங்கள். இதிகாசங்களில் ஒன்று. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல இதிகாசங்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கம்பராமாயணம். அடுத்த கேள்வி பாருங்கள். ஈரடி வெண்பா என போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்த கேள்வி பாருங்கள். திருத்தொண்டர் புராணம் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கூத்தராற்றுப்படை என போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மலைப்படுகடாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். ராமாயணத்திற்கு கம்பரிட்ட வேறு பெயர் என்ன? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமவதாரம். அடுத்த கேள்வி பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் 63 புராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம். அடுத்த கேள்வி பாருங்கள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் புறப்பாட்டு எனப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்த கேள்வி பாருங்கள். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று போற்றப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி பாருங்கள். நீதி நூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ
திருக்குறள். அடுத்த கேள்வியில் பாருங்கள், வான்மறை எனும் சொல் குறிக்கும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா அதுவும் திருக்குறள் தான், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வியை பாருங்கள், குட்டி திருவாசகம் எனப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருக்கருவை 10 அந்தாதி. அடுத்ததாக கேட்டிருக்கிற கேள்வியை பாருங்கள், சிலப்பதிகாரம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஸோ இந்த 4மே சரி தான். அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள், ராமவதாரம் என்று பெயரிடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி, கம்பராமாயணம். ஸோ கம்பர் பார்த்தீங்கன்னா அவருடைய நூலுக்கு ராமவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காரு. அப்போ ராமவதாரம் என்று பெயரிடப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கம்பராமாயணம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.